வணக்கம் நண்பர்களே. இன்று நாங்கள் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பாவக்காய். நிறைய பேருக்கு விருப்பமில்லாத ஒரு மரக்கறி பாவக்காய். அதை எப்படி பயிர்ந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நல்லா முத்தின கத்திரிக்காய் பார்த்து பாதியாக வெட்டி அதுக்குள்ளே இருக்க விதையை சிதையாமல் வெளியே எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வைக்க. காய வச்சா தான் உடனே முளைக்கும். ஸோ நல்லா அந்த விதையை முத்தின பாவக்காய் இருக்கிற விதையை நல்லா காய வச்ச பிறகு இப்படி தான் உங்களுக்கு அந்த விதைகள் காணப்படும். அப்படி எடுத்து ஈரமான தன்மையும் வெயில் ஒரு அளவான இளம் வெயில் படக்கூடிய ஒரு இடத்துல பார்த்து மேலோட்டமாக அந்த பயிரை அந்த விதையை நாங்கள் நடணும். அப்போ தான் அந்த செடி விளைக்கும். இந்த செடி ஒரு பாதிப்பு இல்லாமல் நோமலாக வளரும். இது கொடி தானே. ஸோ இந்த கொடி வரும்போது ஆழமாக தோண்டினா அந்த கொடி வரவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு அளவான ஒரு ஆழத்தை தோடி அதை நீங்கள் தான் மேலால் மண்ணால் அசையாமல் இப்படி நான் போடுற மாதிரி மெதுவாக போட்டு மூடிடணும். அந்த தண்ணி அந்த இடம் தண்ணி தன்மையாகவும் வெயில் குளிஞ்சலாகவும் இருக்கணும். அப்படி மூடி முடிஞ்ச பிறகு ஒரு 5 நாளுக்கு பிறகு போட்ட விதையின் இலை நிற்கும். இப்படி இந்த ஒரு இதில் இலை இதாக தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இப்படி இருக்கும்னு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது பிஞ்சுக்காய், இது பாவக்காய் காய்ச்சிருக்கு, இது முத்தினது, அது பூ. அப்படி ஒரே இதில் பாருங்கள். இதை நீங்கள் வீட்டு தோட்டாமல் ஜூஸ் பண்ணலாம், பாவிக்கலாம் இந்த செடியை.